வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கண்டனம். இனி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தல். 4 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை. சட்டப்பேரவையில் இன்று மானிய கோரிக்கை விவாதங்கள் தொடக்கம். அமெரிக்க ராணுவ வீரர்களை கொன்றாலோ அல்லது உயிருடன் பிடித்துக் கொடுத்தாலோ சன்மானம் வழங்கப்படும். ஈரான் ராணுவ தளபதி அமீர் ஹதாமி அறிவிப்பு. T100 கிரிக்கெட் ஆண்கள் தொடரின் இறுதிப் போட்டி. 10 ராக்கெட்ஸ் அணியை வீழ்த்தி கோப்பையை தட்டி சென்ற மான்செஸ்டர் சூப்பர் ஜெயின்ஸ் அணி. தமிழ்நாட்டில் இன்று 3 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டம் ஹனூரில் உள்ள கிராமங்களில் வசித்து வந்த தமிழர்களான அந்தோணிசாமி, ஜான்ரோஸ் பீட்டர், குமார் ஆகியோர் ஆகஸ்ட் 15ஆம் தேதியன்று காவிரி வனவிலங்கு சரணாலய பகுதியில் கர்நாடக வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த படுகொலையை வன்மையாக கண்டிக்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக கர்நாடக வனத்துறை கொடுத்த விளக்கம் ஏற்புடையது அல்ல என்று தெரிவித்துள்ளார். இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் உயர்மட்ட விசாரணை குழு அமைத்து தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கர்நாடக அரசு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இதுபோன்று இனியொரு சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று மானிய கோரிக்கை விவாதம் தொடங்குகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை 4 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் கூடுகிறது. சட்டப்பேரவையில் இன்று முதல் துறை வாரியாக மானிய கோரிக்கை விவாதம் நடக்கிறது. முதல் நாளில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, இயற்கை சீற்றங்கள் குறித்த துயர் தணிப்பு துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறுகிறது. இந்த விவாதத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்று உரையாற்றுவார்கள். உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு மருத்துவம், மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன் ஆகியோர் பதில் உரையாற்றுவார்கள். மேலும் அவர்கள் துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளையும் வெளியிட உள்ளனர். அமெரிக்க ராணுவ வீரர்களை கொன்றாலோ அல்லது உயிருடன் பிடித்துக் கொடுத்தாலோ சன்மானம் வழங்கப்படும் என்று ஈரான் ராணுவ தளபதி அமீர் ஹதாமி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் முடிவுக்கு வருவதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் இரு நாடுகளும் பரஸ்பரம் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதனால் மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதே வேளையில் ஹார்முஸ் நீரிணையை நிர்வகிக்கப் போவது யார் என்பது குறித்து அதிகார மோதலும் நீடித்து வருகிறது. இந்நிலையில் ஈரான் ராணுவ தளபதி அமீர் ஹதாமி சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் ஈரானுக்குள் நுழையும் அமெரிக்க ராணுவ வீரர்களை கொன்றாலோ அல்லது உயிருடன் பிடித்துக் கொடுத்தாலோ 28 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். மேலும் அமெரிக்க ராணுவ வீரர்களை பெண் பிடித்துக் கொடுத்தால் இந்த தொகை இரட்டிப்பாக வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். T100 கிரிக்கெட் ஆண்கள் தொடரின் இறுதிப் போட்டியில் மான்செஸ்டர் சூப்பர் ஜெயின்ஸ் அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இங்கிலாந்தில் T100 கிரிக்கெட் ஆண்கள் தொடரின் இறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் மான்செஸ்டர் சூப்பர் ஜெயின்ஸ் 10 ராக்கெட்ஸ் அணிகள் மோதின. இப்போட்டியில் டாஸ் வென்ற மான்செஸ்டர் சூப்பர் ஜெயின்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த 10 ராக்கெட்ஸ் அணி 100 பந்துகளில் 8 விக்கெட்டுகளை இழந்து 158 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 159 ரன்கள் எடுத்தால் மட்டுமே வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மான்செஸ்டர் சூப்பர் ஜெயின்ஸ் அணி 98 பந்துகளில் 5 விக்கெட்டுகள் இழந்து 162 ரன்கள் எடுத்தது. இதில் மிகவும் விளையாடிய டிம் சீபர்ட் 72 ரன்கள் எடுத்து அசத்தினார். இதன் மூலம் மான்செஸ்டர் சூப்பர் ஜெயின்ஸ் அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று T100 ஆண்கள் தொடரின் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. தமிழ்நாட்டில் இன்று 3 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்ய உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. கிரிக்கெட் போட்டியை காவல்துறை அதிகாரிகள் சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தினால் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கூட கிரிக்கெட் விளையாட வருவார் என்று அமைச்சர் ராதாகிருஷ்ணா தெரிவித்துள்ளார். சென்னை போரூரில் உள்ள ராமச்சந்திரா மருத்துவமனை விளையாட்டு மைதானத்தில் தமிழ்நாடு அகில இந்திய பணிகள் அமைப்பின் சார்பில் கிரிக்கெட் போட்டி தொடக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் ராதாகிருஷ்ணா கிரிக்கெட் விளையாடி போட்டியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், அரசு அதிகாரிகளின் மன அழுத்தத்தையும் உடல் நலத்தையும் பேணுவதற்கு விளையாட்டு மிகவும் அவசியம் என்றார். மேலும் வரும் நாட்களில் IAS, IPS அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள், நீதிபதிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் பங்கேற்கும் வகையில் மிகவும் பிரம்மாண்டமான விளையாட்டுப் போட்டிகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சர்வதேச தரத்திலான விளையாட்டு தலைநகராக தமிழகத்தை மாற்றுவதே அரசின் முக்கிய நோக்கம் என்று குறிப்பிட்டார். எளிய மக்களை பெரிய உயரத்தில் உட்கார வைத்தவர்தான் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்று கோவளம் ஊராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோவளம் ஊராட்சியில் கோவளம் ஊராட்சி நிர்வாகமும் STS தனியார் தொண்டு நிறுவனமும் இணைந்து அப்பகுதி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் தளபதி வெற்றி கல்வி பயிற்சி மையத்தை திறந்து வைத்து இதன் திறப்பு விழாவிற்கு கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா தங்கம் சுந்தர் தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சருமான புஷி ஆனந்த் கலந்து கொண்டு மாணவர்களுக்கான இலவச பயிற்சி மையத்தினை திறந்து வைத்து பொதுமக்களிடையே உரையாடினார். அப்போது தமிழ்நாடு முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி பல ஆண்டுகளாக தளபதி கல்வி மையம் பொதுமக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள், இரத்த தானம், கண் தானம், விலையில்லா விருந்தகம் போன்ற திட்டங்களை செய்ததினால்தான் இப்பொழுது அமைச்சராக ஆகியிருக்கிறோம் என்று அமைச்சர் புஷி ஆனந்த் தெரிவித்தார். மேலும் ஒரு சாதாரண தொண்டனை கட்சியின் துணை பொதுச் செயலாளராக நமது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார் என்றும், தமிழ்நாட்டில் உள்ள பல கட்சிகளில் 40 வருடங்களாக ஒரே நபர்தான் அதே பொறுப்பில் இருப்பார் என்றும், ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தில் மட்டும்தான் யார் வேண்டுமானாலும் இந்த மேடைக்கு மேலே வரலாம், யார் வேண்டுமானாலும் மேடையை விட்டு கீழே போகலாம் என்றும், ஆகையால் நாம் மிகவும் கவனத்துடன் பணியாற்ற வேண்டும் என்றும் தொண்டர்களுக்கு அமைச்சர் புஷி ஆனந்த் எச்சரித்தார். தொட்டியம் நீதிமன்ற வளாகத்தில் சுதந்திர தினத்தையொட்டி நீதிபதி அஜிஸ் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். திருச்சி மாவட்டம் தொட்டியம் நீதிமன்ற வளாகத்தில் நாட்டின் 80வது சுதந்திர தின விழா வழக்கறிஞர் சங்க தலைவர் VR கார்த்திக் தலைமையில் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு சங்கத்தின் துணைத் தலைவர்கள் பார்த்திபன், துர்காதேவி, செயலாளர் அண்ணாதுரை, துணை செயலாளர்கள் பிரசாந்த், நதியா, பொருளாளர் முருகானந்தம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் தொட்டியம் மாவட்ட குற்றவியல் மற்றும் உரிமையியல் நடுவர் நீதிபதி அஜிஸ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார். அதன் பின்னர் விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்து நீதிமன்ற வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு நீதிபதி அஜிஸ் பரிசுகள் வழங்கினார். விழாவில் அனைத்து வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். போதையில்லா சமூகத்தை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆவடியில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. போதைப்பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னையை அடுத்த ஆவடியில் செயல்படும் நாசரேத் கல்லூரி சார்பில் 3000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ்குமார் தொடங்கி வைத்தார். 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் என பல பிரிவுகளில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தில் சிறப்பு குழந்தைகள், மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு ஓடினர். மாரத்தான் ஓட்டத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது போதையில்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்னெடுத்த இந்த நல்ல முயற்சிக்கு நாம் அனைவரும் தோளோடு தோள் நிற்க வேண்டும் என்றும், நம்ம ஆவடி திட்டத்தின் மூலம் போதையில்லா ஆவடியை மட்டுமின்றி
குப்பையில்லாய் தூய்மையான ஆவடியாகவும் உருவாக்கி மற்ற தொகுதிகளை விட சிறந்த தொகுதியாக ஆவடியை மாற்ற பல்வேறு திட்டங்களை வைத்துள்ளோம் என்றும் அவர் கூறினார். நல்ல நாளில் இந்த அருமையான நேஷனல் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிற இந்த போதை விழிப்புணர்வு ஓட்டத்திலே கலந்து கொள்வதில் அதிக சந்தோஷம். இது நம்ம ஆவடி அருமையான நேஷனல் ஸ்கூல் நடத்துகிற இந்த ஓட்டம், அவருடைய நல்ல முழக்கம் ஃப்ரீடம் இஸ் அவர் ரைட், ட்ரக் ஃப்ரீ ஆவடி இஸ் அவர் ஃபைட். இது ஒரு நல்ல முயற்சி. நமது தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் முதலாவது இந்த ஓட்டத்தை மெரினா கடற்கரையிலே ஆரம்பித்து வைத்தார்கள். அந்த ஓட்டம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அனைத்து மக்களும் இப்படிப்பட்ட விழிப்புணர்வு ஓட்டத்திலே இதை ரொம்ப அழகாய் ஒழுங்கு செய்து ஆவடியில் விசேஷமாய் கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிகழ்ச்சி இப்படி நடத்தி இருக்கிறாங்க. இதில் நான் கலந்து கொள்வதில் அதிக சந்தோஷம். சாதனை, சமூக பங்களிப்பு, ஆன்மீக மாற்றத்தை ஒருங்கிணைக்கும் 4 நாட்கள் நடைபெறும் மாநாடு கோவையில் தொடங்கியது. கோவையில் யூனிகார்ன் கோட்சூற்றி மாநாடு 2026 என்ற 4 நாள் பிரம்மாண்ட மாநாடு துவங்கியது. அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் சாதனை, சமூக பங்களிப்பு, ஆன்மீக வளர்ச்சி, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலமாக தொழில் வளர்ச்சி மற்றும் சிறப்பான அங்கீகாரம் ஆகியவற்றை மையமாக கொண்டு நடைபெற்றது. மாநாட்டை பிஞ்சி மார்க்கெட்டிங் நிறுவனத்தின் நிறுவனர் கோபாலகிருஷ்ணன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். தொழில் முனைவோர் மற்றும் பயிற்சியாளர்களை ஒரே தளத்தில் இணைத்து அவர்களின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வழிகாட்டும் வகையில் இந்த மாநாடு வடிவமைக்கப்பட்டுள்ளது. முதல் நாள் நிகழ்ச்சியில் சிறப்பு உரைகள், கலந்துரையாடல்கள், குழு விவாதங்கள், கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விருது வழங்கும் நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது. மாநாட்டின் முக்கிய நிகழ்வாக 23 யூனிகார்ன் விருதுகள் வழங்கப்பட்டன. 1 கோடி ரூபாய் மற்றும் அதற்கு மேல் வருவாய் ஈட்டிய பயிற்சியாளர்களின் சாதனையை பாராட்டும் வகையில் 48 பயிற்சியாளர்களுக்கு அங்கீகாரம் மற்றும் விருதுகளை கோபாலகிருஷ்ணன் மற்றும் சந்தோஷ் ஆகியோர் வழங்கி கௌரவித்தனர். கோவையில் நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு போதையில்லா கோவை என்ற தலைப்பில் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. கோவையில் சுதந்திர தினத்தையொட்டி போதையில்லா கோவை என்ற தலைப்பில் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. காவலர் பயிற்சி மையத்தில் தொடங்கிய பேரணியை காவல்துறை தலைவர் ரம்யா பாரதி, காவல்துறை துணைத் தலைவர் சாமிநாதன் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர் கிரிபிரசாத் உள்ளிட்டோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். மாதம்பட்டி, வெள்ளியங்கிரி மலை, ஆர்எஸ்புரம் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக சென்ற இந்த பேரணி மீண்டும் காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தை வந்தடைந்து 40 கிலோமீட்டர் மற்றும் 80 கிலோமீட்டர் என 2 பிரிவுகளாக நடைபெற்ற பேரணிகள் 250க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். போதைப்பொருள் சமூகத்தில் கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தி வருவதாகவும், குறிப்பாக பள்ளி, கல்லூரி மாணவர்களிடையே போதைப்பொருள் பயன்பாடு அதிகரிப்பது கவலையளிப்பதாகவும் சமூக ஆர்வலர் விஷ்ணுராம் தெரிவித்தார். மேலும் உடல் நலத்தை பேணும் சைக்கிளிங் போன்ற விளையாட்டுகளில் ஈடுபடுவதன் மூலமாக நல்லொழுக்கத்தையும் போதையில்லா சமூகத்தையும் உருவாக்க முடியும் என கூறி பங்கேற்பாளர்கள் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். தஞ்சாவூர் அருகே சுதந்திர தின விழாவையொட்டி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களும் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே தொக்காளிக்காடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 80வது சுதந்திர தின விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தொக்காளிக்காடு நண்பர்கள் சார்பில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து மாணவர்களுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கேரளாவில் ஓண பண்டிகை கோலாகலமாக தொடங்கியதையொட்டி வீடுகளின் முன்பு அத்த பூக்களம் அமைத்தும் ஓண ஊஞ்சல் அமைத்தும் மக்கள் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். கேரளாவில் 10 நாட்கள் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை மாநிலம் முழுவதும் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. அந்த வகையில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் வீடுகளின் முன்பு பல வண்ண மலர்களால் அத்த பூக்களம் அமைத்து மக்கள் ஓணத்தை வரவேற்று வருகின்றனர். அத்தம் நட்சத்திரத்தின் முதல் நாளில் தொடங்கும் அத்த பூக்களம் திருவோண நாளில் 10 வகையான மலர்களுடன் சிறப்பாக அலங்கரிக்கப்படுகிறது. தொடர்ந்து மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் நாளாக ஓணம் கொண்டாடப்படுவதாக கேரள மக்களிடையே நம்பிக்கை நிலவுகிறது. இதன்படி இந்த ஆண்டு திருவோண பண்டிகை வருகின்ற 25ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. அத்தம் நாளையொட்டி வீடுகளின் முன்பு அத்த பூக்களம் அமைத்ததுடன் ஓண ஊஞ்சல்களும் அமைத்து குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் ஊஞ்சலாடி வருகின்றனர்.
இதனால் கேரளம் முழுவதும் ஓணம் பண்டிகை களைகட்ட தொடங்கி பண்டிகை உற்சாகம் களைகட்டியுள்ளது. திருவண்ணாமலை அருகே உள்ள முனீஸ்வரன் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு ஆடி மாத கடைசி ஞாயிறையொட்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் நூக்காம்பாடியில் உள்ள முனீஸ்வரன் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு ஆடி மாத கடைசி ஞாயிறையொட்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. விழாவினையொட்டி திரளான பெண்கள் பொங்கல் வைத்து கிடாய் வெட்டி நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக முனீஸ்வரனுக்கு பால், தயிர், சந்தனம், விபூதி, குங்குமம், பன்னீர், தேன் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து முனீஸ்வரனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நூக்காம்பாடி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். அதிக தொழில்நுட்பத்துடன் கூடிய மடிக்கணினி வழங்க இருப்பதாக அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நல்வாழ்வு தூது திட்டத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசியபோது, புதிய அறிவிப்புகளை பொறுத்தவரை மடிக்கணினி குறித்து நாங்கள் கொள்கை அறிவிப்பில் அறிவித்துள்ளதாகவும் 2000 கோடி அதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அதிக தொழில்நுட்பத்துடன் கூடிய மடிக்கணினி வழங்க இருப்பதாக கூறினார். 200 விடுதிகள் கட்டப்பட உள்ளன. இதன் மூலம் 2 லட்சம் மாணவர்கள் பயனடைவர் என தெரிவித்தார். லேப்டாப் என்பது மாணவர்களுக்கு வழங்கப்படும். இதுதான் எங்களுடைய கொள்கை முடிவு. மாணவர்களுக்கு லேப்டாப் இல்லைன்னு நாங்கள் சொல்லலையே, கொடுக்கத்தான் போகிறோம். ஆனால் கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் அந்த கொள்முதலில் வித்தியாசப்படுது. என்னன்னா ரேட்டு 25ல் இருந்த ரேட்டு இன்னைக்கு மார்க்கெட்டில் ரேட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த கான்ஃபிகேஷன்ஸ், அதாவது முன்ன இருந்ததை விட இப்போ அட்வான்ஸ் பண்ண போகிறோம் நாங்கள். இது 2. 3வது கொள்முதல் நிறைய கிடைக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. ஸோ we are sort out very soon in this laptop issues. மயிலாடுதுறையில் காவலர் நலசங்கம் சார்பில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு கூட்டத்தில் தமிழக காவல்துறையினருக்கு உரிய சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஓய்வு பெற்ற காவலர் நலசங்கம் சார்பில் 11ஆம் ஆண்டு துவக்க விழாவும் மாநில பொதுக்குழு கூட்டமும் நடைபெற்றது. சங்கத்தின் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில தலைவர் வேலுசாமி கலந்து கொண்டு தீர்மானங்கள் குறித்து உறுப்பினர்களுக்கு எடுத்துக் கூறினார். இதில் ஓய்வு பெற்ற காவலர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் எவ்வித பணமும் இன்றி முழுமையான கட்டணமில்லா சிகிச்சை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து காவலர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கான கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான ஓய்வு பெற்ற காவலர்கள் பங்கேற்றனர். உடுமலைப்பேட்டையில் நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் ஏராளமான காளைகள் கலந்து கொண்டு சாலையில் சீறி பாய்ந்தன. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் அலையன்ஸ் மற்றும் தமிழக ரேக்லா சங்கம் சார்பில் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. சாலையில் சீறி பாய்ந்து சென்ற மாடுகளை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டுவண்டியின் உரிமையாளர்களுக்கும் அதனை ஓட்டிய சாரதிகளுக்கும் பணப்பரிசும் பணப்பொருள்களும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் பொதுமக்கள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டு போட்டியை கண்டுகளித்தனர். விழாவை கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் ஒற்றுமையுடன் இணைந்து சிறப்பாக நடத்தி பாரம்பரிய விளையாட்டின் பெருமையை வெளிப்படுத்தினர். திருச்சூரில் ஓண பண்டிகையையொட்டி பொதுமக்கள் பல வண்ண மலர்களால் அமைக்கப்பட்ட அத்த பூக்கோளம் பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள வடக்குநாதர் கோவிலின் முன் ஓண பண்டிகையையொட்டி பொதுமக்கள் பல வண்ண மலர்களால் பிரம்மாண்டமான அத்த பூக்கோளம் இட்டுள்ளனர். கண்ணை கவரும் வண்ண மலர்களால் அமைக்கப்பட்ட அத்த பூக்கோளம் பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது. இந்த அத்த பூக்கோளத்தின் வான்வழி பார்வை காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வரவேற்பு பெற்றுள்ளது. உடையார்பாளையம் அருகே உள்ள மகா மாரியம்மன் ஆலயத்தில் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே உள்ள முனையதரையன்பட்டி மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமையொட்டி பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது. இதில் சிறுவர்கள், பெரியவர்கள், பெண்கள் என ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அக்னி சட்டி எடுத்து காவடி எடுத்தும் பால்குடங்களை தலையில் சுமத்தப்படையும் மேலதாளத்துடன் முக்கிய வீதிகள் வழியாக கோவிலுக்கு வந்தடைந்தனர். இதையடுத்து சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கண்டனம். இனி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தல்.
4 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை. சட்டப்பேரவையில் இன்று மானிய கோரிக்கை விவாதங்கள் தொடக்கம். அமெரிக்க ராணுவ வீரர்களை கொன்றாலோ அல்லது உயிருடன் பிடித்துக் கொடுத்தாலோ சன்மானம் வழங்கப்படும். ஈரான் ராணுவ தளபதி அமீர் ஹதாமி அறிவிப்பு. தி 100 கிரிக்கெட் ஆண்கள் தொடரின் இறுதிப் போட்டி. 10 ராக்கெட்ஸ் அணியை வீழ்த்தி கோப்பையை தட்டி சென்ற மான்செஸ்டர் சூப்பர் ஜெயின்ஸ் அணி. தமிழ்நாட்டில் இன்று 3 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.